ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். மாலை நேரம். நித்யா தனது அறையில் மெதுவாக தயாராகி கொண்டிருந்தாள். கண்ணாடியின் முன் நின்று தனது புடவையின் மடிப்புகளை சரி செய்தாள். அவளது முகம் ஒருவித கலந்த உணர்வுகளை பிரதிபலித்தது. ஒரு புறம் தாய்மைக்கான மகிழ்ச்சி, மறுபுறம் லேசான பதட்டம். ஒவ்வொரு முறை தனது வயிற்றை வருடும் போதும் குழந்தையின் அசைவுகள் அவளுக்குள் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தின. மெதுவாக தனது பையிலிருந்து ஒரு சிறிய உரையை எடுத்து உள்ளே இருந்த கர்ப்ப பரிசோதனை அறிக்கையை சரியாக அடுக்கி வைத்தாள். அது அவளது வாழ்க்கையின் மிக முக்கியமான பத்திரம். முழுமையாக தயாரானதும் நித்யா தனது கைபேசியை எடுத்து கணவன் வருணுக்கு அழைத்தாள். சில ரிங்குகள் ஓடின. பிறகு வருண் அழைப்பை எடுத்தான். அவனது வழக்கமான உற்சாகமான குரல் நித்யாவின் இதயத்தை மெல்ல தொட்டது. பொண்டாட்டி. வருணின் குரலில் அத்தனை உற்சாகம், அதோடு ஃபோனில் முத்தங்களின் சத்தம். நித்யா வெக்கத்தில் முகம் சிவக்க ஒரு கையை உதட்டில் வைத்துக்கொண்டு மெதுவாக சிரித்தாள். ஐயோ வருண், என்னங்க இது? ஆஃபீஸில் யாராவது கேட்ட போகிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓய் பொண்டாட்டி, எனக்கு ஆஃபீஸில் யாரும் முக்கியம் இல்லை, நீயும் நம்ம பாப்பாவும் தான் முக்கியம். சொல்லு, கிஸ் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? வருண் கிண்டலாக கேட்டான். அவன் குரலில் காதல் கொப்பளித்தது. வருண், போதும், விளையாடாதீங்க, டைம் ஆச்சு, கிளம்பிட்டீங்களா என்று நித்யா சிரிப்பை அடக்கி கொண்டு கேட்டாள். பொண்டாட்டி, எங்கடி, எங்கே கிளம்பிட்டு இருக்க என்று வருண் கேட்க நித்யாவுக்கு கோபம் கலந்து சிரிப்பு வந்தது. அட பாவி, அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? இன்றைக்கி 7 மந்த் ப்ரெக்னன்சி ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், ஞாபகம் இருக்கா இல்லையா? நேற்று நைட்டு நீங்கள் தானே அவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க. நித்யா சற்று கடிந்து கொண்டாள். அவளது குரலில் லேசான வருத்தம் தெரிந்தது. மறுமுனையில் ஒரு நொடி அமைதி. அந்த அமைதி நித்யாவின் இதயத்தில் ஒருவித இறுக்கத்தை ஏற்படுத்தியது. பிறகு வருண் பதட்டமான குரலில், நித்யா, சாரிடி, நான் மறந்தே போயிட்டேன், ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, மைண்ட் அவுட் ஆயிடுச்சு என்று கூறினான் வருண். அவனது குரலில் உண்மை கலந்திருந்தது. என்ன, மறந்துட்டீங்களா? அட பாவி, உன்னை கவனிச்சுக்கிறேன். சரி, சீக்கிரம் கிளம்பி வாங்க, டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் ஆச்சு. நித்யா குரலில் வருத்தம் இன்னும் கூடியிருந்தது. நித்யா, கோச்சுக்காதடி, நாளைக்கு போகலாமா? இன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, என்னோட ப்ரெசன்டேஷன் இல்லாமல் மீட்டிங் நடக்காது. வருண் கெஞ்சும் குரலில் கேட்டான். நித்யா குழப்பத்துடன், ஏங்க என்னாச்சு? நீங்கள் இப்படி பேசினதே இல்லையே, நேற்று தானே ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க என்று கூறினாள். நித்யா, சத்தியமாக ஒன்றும் இல்லடி, இன்றைக்கி என்னால் சுத்தமாக வர முடியாது. நீயும் நம்ம பாப்பாவும் தான் எனக்கு எல்லாமே. நாளைக்கு கண்டிப்பாக போயிடலாம், நான் லீவ் போட்டு முழுசாக உன் கூடவே இருக்கேன். ஆனால் வருண், நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேனே, டாக்டர் இப்போல்லாம் ரொம்ப பிஸி. இப்போ கேன்சல் பண்ணால் அடுத்த அப்பாயின்மெண்ட் கிடைக்க 1 மாதம் கிட்ட ஆகும். நம்ம பாப்பாவுக்கு எவ்வளோ முக்கியமான டெஸ்ட்னு உங்களுக்கு தெரியாதா? நித்யா சற்றே கவலைப்பட்டாள். என்னங்க, நான் வேணும்னா அத்தை கூட போகவா? என்னடி சொல்கிற? நீ ஏன் இப்படி போவ? இந்த நிலைமையில உன்னை தனியாக விட முடியுமா? நான் இல்லாமல் நீ ஹாஸ்பிட்டல் போகிறதா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வருணின் குரலில் எதிர்ப்பு, அதோடு நித்யா மீதுள்ள அக்கறை வெளிப்பட்டது. என்னங்க, அத்தை தான் கூட வராங்கல்ல, அப்புறம் என்ன என்று நித்யா சமாதானப்படுத்தினாள். அவளது குரலில் ஒரு உறுதியும் லேசான ஏமாற்றமும் தெரிந்தது. வருணின் மனதில் ஏதோ ஓடியது. அவனது முகம் அமைதியானது. ஒரு நொடி யோசித்தான். நித்யா மீண்டும் வலியுறுத்த அவனும் வேறு வழியின்றி, பொண்டாட்டி, ஜாக்கிரதையாக போயிட்டு வா, ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ண, நான் மீட்டிங் முடிஞ்சதும் உனக்கு கால் பண்ணுறேன் என்று ஒப்புக்கொண்டான். அந்த சரியில் ஒரு பெரிய யோசனையின் பாரம் வெளிப்பட்டது. நித்யாவுக்கு வருணின் தயக்கம் புரிந்தாலும் அவளுக்கும் வேறு வழி தெரியவில்லை. நித்யா வருணுடன் பேசி முடித்ததும் ஒரு சிறு பெருமூச்சு விட்டாள். அவனுக்கு அலுவலகத்தில் வேலை இருப்பது புரிந்தது. ஆனாலும் இந்த நேரத்தில் அவன் இல்லாமல் தனியே கிளம்ப வேண்டியிருப்பது அவளுக்குள்
ஒருவித தனிமை உணர்வை ஏற்படுத்தியது. சரி என்று தலையசைத்தவள் பையை எடுத்துக்கொண்டு தனது அத்தையின் அறைக்கு சென்றாள். அத்தை பார்வதியை பார்த்ததும் நித்யாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பார்வதி தனது படுக்கையில் போர்வை போர்த்தி கொண்டு சோர்வாக படுத்திருந்தார். அவர் முகம் மிகவும் வெளிரி போயிருந்தது. நித்யா மெதுவாக அத்தையின் அருகே சென்றாள். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அத்தா அத்தா நித்யா மெதுவாக கூப்பிட பார்வதி கண்களை மெல்ல திறந்தார். அவர் முகம் மிகவும் சோர்வாக இருந்தது. கண்களும் சிவந்திருந்தன. அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி படுத்திருக்கீங்க என்று நித்யா பதட்டத்துடன் கேட்டாள். பார்வதி மெதுவாக புன்னகைக்க முயற்சித்தார். ஒன்றுமில்ல நித்யா, காலையிலேருந்து ஒரே தலைவலி, உடம்புக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் மாத்திரை போட்டு படுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஐயோ அத்தை, என்ன சொல்கிறீங்க? ஏன் என்கிட்ட சொல்லலை? நான் வேணும்னா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரவா? கொஞ்சம் சூடாக காஃபி குடித்தா நல்லாயிருக்கும். நித்யா அக்கறையுடன் கேட்டாள். வேணாம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ தான் மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் நீங்கள் நித்யா கிளம்பிட்ட, எங்கேயோ வெளியே போகிற மாதிரி ரெடியாகி இருக்க? பார்வதி நித்யாவை பார்த்து கேட்டார். நித்யா தயங்கினாள். அது ஒன்றும் இல்லைத்த, இன்னைக்கு ஸ்கேன் பண்ண ஹாஸ்பிட்டல் போகணுன்னு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதான். ஓ அப்படியாம்மா? ஐயோ, நான் சுத்தமாக மறந்துட்டேனே. அம்மா, வருண் கிளம்பிட்டானா? பார்வதியின் முகத்தில் ஒரு சிறிய கவலை தெரிந்தது. நித்யா மெதுவாக, இல்லைத்த, அவருக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு, அவரால் வர முடியாது என்று கூறினாள். பார்வதி பதறி போனார். என்னம்மா சொல்கிற? அப்படின்னா நீ யார் கூட போவ? தனியாவா கிளம்பிட்ட? இந்த மாதிரி நிலைமையில் நீ எப்படி தனியாக போவ? அவரது குரலில் நித்யா மீதுள்ள பாசம் வெளிப்பட்டது. பரவாயில்லத, நான் அடிக்கடி போகிற ஹாஸ்பிட்டல் தானே, நானே போய்க்கிறேன், நித்யா தைரியமாக கூறினாள். இல்லைம்மா, நீ எப்படி தனியாக போவ? ஒருவேளை வருணுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். ஏன் நித்யாவை தனியாக அனுப்புனீங்கன்னு என்னை சத்தம் போடுவான். இரு, நானும் உன் கூட வரேன் என்று பார்வதி படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முயன்றார். என்னத்த இது, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் அடிக்கடி போகிற ஹாஸ்பிட்டல் தானே, நானே போய்க்கிறேன், நீங்கள் சிரமப்படுறீங்க. நித்யா அவரை தடுத்தாள். இங்கே பாருங்கத்த, வருண் மீட்டிங் முடிஞ்சதும் எனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்னை பிக்கப் பண்ணிப்பார். நான் அவர் கூடவே வீட்டுக்கு வந்துடுறேன். இல்லை நித்யா, எனக்கு மனசே வரலம்மா. இந்த நிலைமையில் உன்னை தனியாக அனுப்புறது நல்லதா படலை. எனக்கு பரவாயில்லம்மா, நான் கிளம்புறேன் என்று கூறி மீண்டும் எழுந்திருக்க முயற்சித்தார். அத்தை ப்ளீஸ் த, உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்கிறேன் என்று நித்யா அவரை சமாதானப்படுத்தினாள். கடைசியில் நித்யாவின் வற்புறுத்தலுக்கு இணங்கி பார்வதி சம்மதித்தார். ஆனால் அவர் முகத்தில் ஒருவித சோர்வும் வருத்தமும் தெரிந்தது. நித்யாவை தனியாக அனுப்புவதில் அவருக்கு சற்றும் மனமில்லை. நித்யா அத்தையை பார்த்து புன்னகைத்துவிட்டு மெதுவாக அறையை விட்டு வெளியேறினாள். நித்யா தனது வீட்டின் அருகிலுள்ள பிரதான சாலையை நோக்கி நடந்தாள். மாலை நேர சூரியன் மெதுவாக அஸ்தமிக்க தொடங்கியிருந்தது. அவளது மனதில் ஒருவித சங்கடம். வருண் வர முடியாததும் அத்தைக்கு உடல்நிலை சரியில்லாததும் அவளை சற்றே வாட்டியது. இருந்தாலும் தன் குழந்தையை பற்றிய அவளை உற்சாகப்படுத்தியது. அவள் ஒரு ஆட்டோ அல்லது கேப் தேடி சாலையை பார்த்தபடி நடந்தாள். அப்போது அவளது கைபேசி சினுங்கியது. அழைப்பு மருத்துவமனையிலிருந்து வந்தது. ஹலோ, நித்யா மேம் தானே? ரிசப்ஷனிஸ்டின் குரல் மறுமுனையில். ஆமாம், நான் நித்யா தான். மேம், நீங்கள் எங்கே இருக்கீங்க? டாக்டர் உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் 3 பேருக்கு அப்புறம் நீங்கள் தான் டாக்டரை பார்க்கணும். நித்யா லேசாக பதறி போனாள். ஓ ஓகே, நான் தி வே தான், ஒரு 10 நிமிஷத்தில் கண்டிப்பாக வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். ஐயோ, டைம் வேற ஆச்சு என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள். அடுத்த நொடியே அவளது கைபேசி மீண்டும் சினுங்கியது. இந்த முறை அழைப்பு வருணிடமிருந்து. நித்யாவின் முகத்தில் ஒரு புன்னகை அரும்பியது. ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குன்னு சொன்னார், இப்போ என்ன?
என்று நினைத்து கொண்டே அழைப்பை ஏற்றாள். என்ன மிஸ்டர் வருண் பிரசாத், மீட்டிங்னு சொல்லிட்டு உங்கள் பொண்டாட்டி கால் பண்ணி ரொமான்ஸ் பண்ண போகிறீங்களா? நித்யா கிண்டலாக கேட்டாள். அவளது குரலில் குறும்பு மிதந்தது. ஏய் பைத்தியம், மீட்டிங் இன்னும் 5 நிமிஷம் இருக்குடி, அதான் உனக்கு கால் பண்ணேன். அம்மா, நீ இன்னும் ஹாஸ்பிட்டல் கிளம்பலையா? எங்கே இருக்க? வருணின் குரலில் ஒரு வித பதட்டம். ஏங்க, நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கேன். இப்போ தான் கால் பண்ணாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆயிடுவேன். ஆட்டோ எதுவுமே கிடைக்கலங்க, அதான் நடந்து போயிட்டுருக்கேன் என்று நித்யா கூறியதும் வருணிற்கு கோபம் தலைக்கேறியது. ஏய் பொண்டாட்டி, உனக்கு சாவடிச்சிட வேண்டி, இப்போ எதுக்கு ஆட்டோவில் போகிற? ஒழுங்காக டாக்ஸி பிடிச்சி போ. இந்த மாதிரி நேரத்தில் ஆட்டோவில் போவியா? உனக்கு அறிவு இருக்காடி? வருண் அக்கறையுடன் அதட்டினான். அவனது குரலில் பாசம் பொங்கியது. நித்யா சிரித்தாள். சரி சரி, நான் கேப் புக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஏய் சரிடி, சீக்கிரம் புக் பண்ண. புக் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ண. அம்மா, பக்கத்தில் யார் இருக்கா? அம்மா கூட தானே போகிற? வருண் கேட்டான். நித்யாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்ற உண்மையை எப்படி சொல்வது? வருண் தேவையில்லாமல் டென்ஷன் ஆவான் என்று அவளுக்கு தெரியும். ஒரு நொடி யோசித்தவள் தைரியமாக போய் சொன்னாள். அட ஆமாங்க, அத்தை கூட தான் போகிறேன், அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க என்று கூறி நித்யா சமாளித்தாள். அவளது குரலில் எந்தவித தயக்கமும் இல்லாமல் பேச முயற்சித்தாள். ஏய் சரிடி, ஐ லவ் யூ. சீக்கிரம் போயிட்டு முடிஞ்சதும் எனக்கு கால் பண்ண. வருண் நிம்மதி அடைந்தான். லவ் யூ டூ புருஷா. சரி, இப்போ ஒரு கிஸ் கூட பார்க்கலாம். மீட்டிங் ஹாலில் இருக்கேன்டி, இப்போ வேணாம், வீட்டுக்கு வந்ததும் நைட் நிறைய தரேன் என்று வருண் ரொமான்டிக்காக கூறினான். அவனது குரலில் கிண்டலும் காதலும் நிறைந்திருந்தன. நித்யா வெக்கத்தில் தலை கொடிந்தாள். மெதுவாக சிரித்தாள். ஃபோன் துண்டிக்கப்பட்டது. வருணின் அழைப்பு துண்டிக்கப்பட்டதும் நித்யா தனது கைபேசியில் கேப் புக் செய்ய ஆரம்பித்தாள். அப்போது அவளுக்கு அருகில் ஒரு கருப்பு நிற கார் வந்து சத்தமில்லாமல் நின்றது. நித்யா குழப்பத்துடன் அந்த காரை பார்த்தாள். அது ஒரு விலையுயர்ந்த கார் போல தோன்றியது. அவள் குழப்பத்துடன் பார்க்க காரின் கண்ணாடி மெதுவாக கீழே இறங்கியது. உள்ளே பார்த்ததும் நித்யாவுக்கு ஒரு கணம் அதிர்ச்சியாக இருந்தது. காரின் ஓட்டுநர் இருக்கையில் உட்கார்ந்திருந்தது சத்யநாதன். நித்யா சத்யநாதனை அங்கே சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவரது முகம் ஒரு புன்னகையுடன் நித்யாவை பார்த்தது. சத்யநாதன் வேகமாக காரை விட்டு இறங்கி நித்யாவிடம் வந்தார். என்னம்மா நித்யா, தனியாக நடந்து போயிட்டுருக்க, அதுவும் இந்த நேரத்தில்? சத்யநாதன் கனிவாக கேட்டார். ஆனால் அவரது கண்களில் ஒருவித தீர்க்கமான பார்வை இருந்தது. நித்யா லேசாக தயங்கினாள். அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிறேன், இன்னைக்கு எனக்கு செக்கப் இருக்கு, அதான். ஓ அப்படியாம்மா? அம்மா, நீ தனியாக போகிற, வருண் வரலையா? சத்யநாதனின் புன்னகை சற்று விரிந்தது. இல்லை அங்கிள், அவருக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதான் இப்போ வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்று நித்யா கூறினாள். சத்யநாதன் ஒரு கேலியான சிரிப்புடன், என்ன நித்யா இது, இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த மாதிரி நேரத்தில் வருண் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காரு, உன்னை விட அவருக்கு மீட்டிங் முக்கியமாக போச்சா என்று கேட்டார். அவரது குரலில் ஒருவித நக்கலும் வருண் மீதான விமர்சனமும் தெளிவாக தெரிந்தது. நித்யாவுக்கு கோபம் வந்தது. ஐயோ அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் வரேன்னு தான் சொன்னார், நான் தான் நீங்கள் மீட்டிங்கை பாருங்கள், நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அங்கிள் என்று வருணை விட்டு கொடுக்காமல் உறுதியாக பேசினாள். சத்யநாதன் நித்யாவின் உறுதியை பார்த்து மெல்லிய சிரிப்புடன், சரி ஓகேம்மா, நீ காரில் ஏறு, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் என்று கூறினார். இல்லை அங்கிள், அதெல்லாம் ஒன்று வேணாம், இங்கே பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல், நானே போய்க்கிறேன். அட பரவாயில்லம்மா, நான் அந்த பக்கம்தான் போகிறேன், வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், நீ தனியாக போகிறது எனக்கு எதுவும் சரியாக படலை சத்யநாதன் பிடாப்பிடியாக கேட்டார். நித்யா ஒரு மெல்லிய புன்னகையுடன் வேறு வழியின்றி காரில் ஏறினார். சத்யநாதன் நித்யாவை மிக கவனமாக காரில் ஏற வைத்து அவளுக்கு சீட் பெல்ட் மாட்டினார்.
நித்யா வசதியாக அமர்ந்திருப்பதை உறுதி செய்த பின்னே காரை ஸ்டார்ட் செய்து ஓட்டத் தொடங்கினார். ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால். வருண் தனது பிரசன்டேஷனை முடித்துவிட்டு புன்னகையுடன் பார்வையாளர்களை பார்த்தான். அவனது பிரசன்டேஷன் அருமையாக இருந்தது. ஹாலில் இருந்த அத்தனை பேரும் பலத்த கரவொலி எழுப்பி அவனை பாராட்டினர். அவனது டீம் லீடரும் மேலதிகாரிகளும் அவனது தோளை தட்டி பாராட்டினார்கள். அந்த திருப்தி அவனுக்குள் இருந்தாலும் ஏதோ ஒரு பூரண மகிழ்ச்சி இல்லை. மீட்டிங் இன்னும் நடந்து கொண்டிருக்க சில நிமிடங்கள் கழித்து வருண் லேசான ஒரு கலக்கத்துடன் மெதுவாக அந்த ஹாலை விட்டு வெளியேறினான். அவன் வெளியேறுவதை கவனித்த அவனது நெருங்கிய நண்பனும் சக ஊழியனுமான பரத் அவனையே பின்தொடர்ந்து வந்தான். டே மச்சான், என்னடாச்சு உனக்கு? மீட்டிங்கில் கலக்கிட்ட, அப்புறம் என்ன? பரத் வருணின் தோளில் தட்டி கொடுத்து கேட்டான். வருண் சோர்வாக தலையை அசைத்தான். ஒன்றும் இல்லடா, இன்னைக்கு நித்யாவுக்கு ப்ரெக்னன்சி செக்கப் இருக்கு. ஆனால் என்னால் அவ கூட போக முடியல. ஏதோ மனசில் வலிக்குது மச்சான் என்று வருண் கூற வருணின் குரலில் ஒருவித வருத்தம் தெரிந்தது. பரத் வருணின் மனநிலைமையை புரிந்து கொண்டான். டேய், என்னடா சொல்கிற? இதுக்கு அப்படி ஃபீல் பண்ணுற? உனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு உனக்கே தெரியும், அப்புறம் என்ன? ஆமாண்டா, அவள் அம்மா கூட போய்க்கிறேன்னு தான் சொன்னான். ஆனால் அவள் தனியாக போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல மச்சான். மனசே கேட்கல. வருண் தனது தலைமுடியை கலைத்து கொண்டான். டேய், இதுக்கடா ஃபீல் பண்ணுற? நீ ஒன்றும் வேணும்னு பண்ணலையே, ஏதோ சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாரு மச்சான், நான்லாம் என் பொண்டாட்டி கூட ஒரு நாள் கூட செக்கப்புக்கு போனதே இல்லை என்று பரத்தும் வருணை சமாதானப்படுத்தினான். வருண் பரத்தை ஒரு மாதிரி மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். அவனது கண்களில் ஒருவித கோபம் கலந்த ஆச்சரியம். ஏண்டா, இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையா? வருண் கிண்டலாக கேட்டான். பரத் சிரித்து கொண்டபடியே, எப்பா சாமி, நீ பெரிய உத்தம புருஷன்தாண்டா, உன்ன மாதிரிலாம் நாங்கள் இல்லை. விடுமச்சான், ஃபீல் பண்ணது போதும், உள்ளவா. இல்லை அந்தாலும் நம்ம 2 பேரையும் வெளியே துரத்திடுவான். பரத் வருணை கிண்டலாக திட்டி ஹாலுக்குள் இழுத்துச் சென்றான். வருண் லேசாக சிரித்தான். பரத்தின் கிண்டல் அவனது மனபாரத்தை கொஞ்சம் குறைத்தது. அவர்கள் இருவரும் மீண்டும் மீட்டிங் ஹாலுக்குள் நுழைந்தனர். வருணின் மனதில் இன்னும் நித்யாவை பற்றிய கவலை இருந்தாலும் பரத்தின் வார்த்தைகள் அவனுக்கு ஒருவித ஆறுதலை அளித்தன. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னுடனே இருந்தால் தொடர் கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.